இந்த மாதிரி சுண்டைக்காவை வந்து எண்ணெயில் வறுத்துட்டு குழம்பு வச்சு பாருங்கள். நீங்களே ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க அந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் காரக்குழம்பு. அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காவை எடுத்து நல்லா இடிச்சுக்கிறேன் உரலில். ஒரு இடிகல் போட்டு இந்த மாதிரி இடிச்சிட்டு அந்த விதையெல்லாம் போகிற மாதிரி 2 முறை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், 3 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் மட்டும் 1/4 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு, அதே ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இடித்து வச்சு இந்த சுண்டைக்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சுண்டைக்காய் நல்லா பாதியாக வதங்கி வரணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே சட்டியில் அந்த எண்ணெயை மீந்திருக்கும், இல்லைனா இன்னும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு பாதி வடகம், தாளிப்பு வடகம் இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க, பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பாதி பெரிய சைஸில் பாதி வெங்காயம் அரைஞ்சி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு பாதி தக்காளி அதையும் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயத்தெல்லாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல சாம்பார் பொடி தான் சேர்க்கணும் இதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, குழம்பு தூள், அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து கொடுத்துருங்க. பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுக்கிற இந்த சுண்டைக்காவையும் பூண்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு கலந்து கொடுங்க போதும். நம்ம ஏற்கனவே வதக்கினதுனால போதும். இப்போ அந்த எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போவே எவ்வளோ உப்பு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு ஒரே ஒரு பிஞ்சு வெல்லம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம சுட சுட சாதம் கூட போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு இல்லை தோசை, இட்லி சூப்பராக இருக்கும். சப்பாத்தியை விட தோசை, இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சுட சுட ரைஸ் கூட பரிமாறுறேன். கூட ஒரு மிச்சரோ இல்லை வத்தலோ வச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லதாவி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.